சென்னை நீலாங்கரையில் சீமான் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கு குவிந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு சுட சுட பிரியாணி பரிமாறப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன், இது குறித்தான முழு விவரங்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக 32 இயக்கங்கள் இன்று போராட்டம் அறிவித்து அவரது வீட்டை முற்றுகையிட முயற்சி செய்தனர். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் குவிக்கப்பட்டு போராட்டம் நடத்தி முற்றுகையிட முயற்சி செய்தவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வந்தனர். இந்த நிலையில் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக கட்சியினுடைய தொண்டர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று இரவு முதலே இந்த கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பகுதியில் அவரது இல்லத்தின் முன் கூட தொடங்கினர். இந்த கூட்டமானது காலையில் அதிகாலையிலிருந்து அதிகரிக்க தொடங்கியது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறி அவரது வீட்டின் முன்பு கூடியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அசைவ அறுசுவை விருந்தானது தயார் செய்யப்பட்டிருப்பதாக காலையிலேயே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சுட சுட பிரியாணியும் பரிமாறப்பட்டது. அதற்கு முன்னதாக பாட்டு கச்சேரி மற்றும் இது போன்ற கேளிக்கை நிகழ்வுகளும் நடைபெற்றன. ஒரு குடும்ப நிகழ்வு போல இதை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தாங்கள் எந்த விதமான அசம்பாவிதத்தில் ஈடுபட மாட்டோம் எனவும் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை எனவும் ஒருங்கிணைந்து தற்போது கட்சி தொண்டர்கள் இதை மகிழ்வான ஒரு தருணமாக மாற்றிக்கொண்டதாகவும் அங்கிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில சுமார் 1000 பேருக்கு காலை முதலே பிரியாணி தயார் செய்யப்பட்டு வந்தது. தற்போது அந்த மதிய உணவு இடைவேளையானது விடப்பட்டு அந்த அனைவருமே அந்த மதிய உணவிற்கு அசைவ பிரியாணி, சிக்கன் பிரியாணியை உண்டு மகிழ்ந்தனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.